எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ரொமான்டிக் ரவுடி. சாரி, என்னோட பேர் ராஜா. நான் இங்கே தான் டிக்டாக்ல வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இந்த வார்த்தை சொல்கிறது என்னோட வழக்கம். யாரும் கோச்சிக்கிற வேணாம், சரிங்களா? அதனால நான் சொல்லிட்டேன். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், அதை எடுப்பில் சொன்னால் நல்லா இருக்காது பாருங்க. அதனால தான் அப்படி சுற்றி வர்றேன், ஓகேங்களா? ஓகே, நான் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஓன் வைஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ நிறைய ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, டிஸ்கவுண்ட்லேயே ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதில்ல, இதிலலாம் ஆஃபர்லாம் நிறையா போயிட்டுருக்கு. ஆறுபடை வீடு, அப்புறம் சபரிமலை, அதுக்கப்புறம் டூரிஸ்டாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு, அப்புறம் கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி போகிற இடங்களுக்குலாம் வந்து ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. உங்களுக்கு அப்படி தமிழ்நாட்டில் எங்கேயாவது சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட ட்ராவல்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். புக் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நம்ம ட்ராவல்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஐம் கம்மிங் டு நெக்ஸ்ட் செப்டம்பர் 8 செப்டம்பர் 8 ஐம் கம்மிங் டு ஸ்ரீலங்காவுக்கு நான் வரேன். ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் எல்லாரும் என்னை சிறந்த முறையில் வரவேற்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காவது கோபமோ ஏதோ டென்ஷனோ இருந்ததுதான் எல்லாமே டிக்டாக்லேயே மன்னிச்சு விட்டுறணும். பட் நம்ம யாருக்கூடையும் சண்டை போடலை, யாரையும் திட்டலை, எதுவும் பண்ணல. பட் நான் இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஸோ நான் ஸ்ரீலங்காவுக்கு வரேன். வர செப்டம்பர் 8 நான் ஸ்ரீலங்காவுக்கு வரேன். எங்கே வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா கிராண்ட் ஹோட்டல் இன் கொழும்புக்கு வரேன். பட் நான் வர்றது பார்த்தீங்கன்னா ஜஃப்னால தான் வந்து நான் லேண்ட் ஆவேன், ஓகேங்களா? ஓகேவா ஜஃப்னா மக்களே? உங்கள் யாருக்காவது என்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து என்னை மீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மீட் பண்ணால் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே போகிறது தான். அங்கே நிற்கிறதுலாம் டைம் இருக்குமான்னு தெரியல. பட் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு மீறி ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கோச்சிக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்ரீலங்காவுக்கு எதுக்காக வரேன்னு பார்த்தீங்கன்னா, மகா சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலிங் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அவங்க எனக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு நான் வரேன். கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனோட ஐடியா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னோடய ஐடியில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொழும்புல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சந்திக்கலாம். நான் கொழும்புக்கு வந்து நான் லைவ் போடுறேன், எங்கே இருக்கேன்றதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம், ஓகேங்களா? உங்களுக்கு என்னை பார்க்க ஆசை இருக்கும் இல்லையோ, எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப 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 ஆசையாக இருக்குது. எனக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க பேசுகிற அந்த உச்சரிப்பு, அதாவது அந்த ஸ்லாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால உங்கள் ஊரில் வந்து டைரெக்டாக நீங்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காகவே நான் வரேனே. உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்துட்டு போகிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே தாங்க, யாருக்காவது வெளிநாட்டில் இருந்து, அப்புறம் சவுதி, குவைத்து, ஸ்விஸ்ஸு, ஜெர்மனு எல்லா இடத்துலையும் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. இப்போ நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய ட்ராவல்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணணும். நீங்கள் கன்சல்டாவது பண்ணணும். கன்சல்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒருவேளை கம்மியாக இருந்தால் உங்களுக்கு லாபம் தானே. ஸோ அதனால் நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறையா பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர்றாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பில் போடுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் அப்படி கிடையாது. நான் வந்து என்னோட இப்போ எனக்கு என்ன ரேட்டோ அது மட்டும்தான் நான் கேட்பேன். எக்ஸ்ட்ராலாம் நான் கேட்க மாட்டேன், கமிஷன் வச்சு எதுவும் பேச மாட்டேன். டேரெக்டாக உங்க கூட நீங்கள் என் கூட டீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏஜென்ட் வச்சுலாம் நான் டீல் பண்ண மாட்டேன், நானே உங்க கூட டீல் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் 8 ஸ்ரீலங்கா வரேன். ஸ்ரீலங்கன் மக்களே கொஞ்சம் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். அதுக்காக தான் நான் வரேன், உங்களை நம்பி தான் நான் வரேன். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எனக்கு சத்தியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. வந்தால் ஒரு பஸ் ஏறி இன்னொரு இடத்துக்கு போக கூட எனக்கு தெரியாது. நான் உங்கள் எல்லாரையும் நம்பி தான் வரேன். அதே மாதிரி அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்களும் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் வரேன், வந்து எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஆனால் என்னால் ஒரு இடத்துக்கும் வர முடியாது, ரொம்ப ரொம்ப தூரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜஃப்னாலேருந்து கொழும்புக்கு தூரமாக, அங்கேருந்து திருப்பி இன்னொரு இடம் ட்ரிம்கோ தூரம், எல்லாமே தூரமாக இருக்குன்றனால நம்மளால் அதுக்கு வர முடியுமான்னு தெரில. பட் நான் இருக்கிற இடத்த சொல்கிறேன். அது பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களோ 2 பேரோ 3 பேர் 4 பேரோ வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டால், இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் ஈவெண்ட்டை முடிச்சு நான் பாட்டு கப்பல் ஏறி திருப்பி வீட்டுக்கு வந்துடுறேன். யாருக்காவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மீட் பண்ணலாம். அப்புறம் வேற என்ன சொல்றது, அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது குத்தம் குறை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.